அண்ணே வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி போயிட்டு வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டு அரசியலுக்கெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா 2026 தேர்தலை தான் நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம கடந்த வருடம் பேசும்பொழுது கூட அது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருந்துச்சு. இப்பவும் நீங்க பல்வேறு இடத்துல பல்வேறு விதமான மக்களை சந்திக்கிறத பார்க்க முடியுது. அவங்க கிட்ட என்ன மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குண்ணே? ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும்னு விரும்புறாங்களா? சீமான் மீதான ஒரு நம்பகத்தன்மை அதிகரிச்சிருக்கா? நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணுங்கிற ஒரு மனநிலை இருக்கா? அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? இந்த சமூகம் எந்த மாதிரி இருக்கு? 2026 தேர்தலை எப்படி அணுக போறாங்க? ஆனா மக்கள் ஒரு கொதி நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அந்த ஒரு பாட்டி, ஒரு பெரும் மூதாட்டி ஒருத்தங்க ஸ்டாலினுடைய புகைப்படத்துல செருப்பை கழட்டி அடிச்சு எரிஞ்சது, மண்ணவாரி இறைச்சிட்டு அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டினதெல்லாம் நாம் காணொலியாக பார்த்தோம். ஆனால் அந்த பாட்டியை தனிப்படையை வச்சு பிடிச்சி கைது செய்து உள்ள அடைக்கிறதுக்கு தீவிரமாக இருக்குது இந்த அரசு. இதுதான் ஒவ்வொரு மக்களின் மனநிலையாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு காவல் நிலையத்துக்கு ஒரு வழக்கு விஷயமா போயிருந்தேன். அப்போ அந்த காவலர்கள் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு மரியாதையாக நீங்கள்லாம் ஒரு நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி எந்தவித விசாரணையும் இன்றி அவங்க நம்மளை அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அவ்வளவு மரியாதையாக நடத்தினாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், இந்த மக்களுக்காக நிற்கிறவங்க அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளுக்கு, அதாவது மாற்று மொழி சார்ந்த உயர் அதிகாரிகள் கிடையாது. ஏன்னா கடைநிலையில் இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய ரத்தம் சார்ந்த இந்த தமிழர் நிலத்தை சார்ந்த அதிகாரிங்க. அவங்க இவ்வளவு நாம் தமிழர் கட்சி மரியாதையோடு அவங்க பார்க்குறத நாம் பார்க்க முடிந்தது. அடுத்து இப்படி எங்கு சென்றாலும் சரி, எல்லா பக்கமுமே நம்ம சந்திக்கிற இடங்கள் எல்லாமே சீமானுக்கு மிக பெருவாரியான ஒரு ஆதரவு தளம் இருக்குது. அதுலேயும் இந்த அங்கீகரித்த இந்த தேர்தல் அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இளைஞர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் அண்ணன் தான் வரணும், ஏன்னா அவரால் தான் இங்கே ஒரு தூய அரசியலை இந்த மக்களுக்கு வழங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அரசியல் விமர்சகர்கள் எவ்வளவோ பெரிய எதிர்ப்பாளர்களாக இருந்தாலும் தனி மனித தாக்குதல் இன்றி ஒரு பொதுவாக அவங்க பேசும்போது கூட எல்லாருமே அதை சீமானை தான் வரவேற்கிறாங்க. அந்த நிலையில தான் மாணவர்கள்லேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க, பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அரசு அதிகாரிகளும் அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா சீமான் வர வேண்டும் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. அடித்தட்டு மக்கள், ஏழை அடித்தட்டு மக்கள், உழைக்கும் வர்க்கம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா மனநிலையிலையும் சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் குடியேறிட்டாரு, அவருக்கான வாய்ப்பை வழங்குறதுக்கு இந்த மக்கள் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அந்த நீக்கப்பட்ட ஒரு பாசறைங்கிறது நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்குது. அந்த நீக்கப்பட்டவர்கள் கூட எதிர் முகாமில் இருந்தாலும், அவர்கள் ஒரு தமிழ் தேசியத்திற்கான அவர்கள் பயணம் இருந்தாலுமே அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் எங்களை வாக்கு அப்படின்னு செலுத்தினா அது சீமானுக்கு தான், நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவோம். தமிழ் தேசியத்தில் நாங்கள் எவ்வளவு கருத்து முரண்பாட்டில் நாங்கள் வெவ்வேறு இடங்களில் பயணம் செய்தாலும் எங்களுடைய வாக்கு என்பது அது சீமானுக்கு தான் சொல்லும்போது ஒரு மன நிறைவாக இருக்குது. நிச்சயமான. அடுத்ததா இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது கைது செய்யப்பட்டிருந்தாரு. தமிழ்நாடு முழுவதுமே நாம் தமிழர் கட்சியினர் ரொம்ப கொதிச்சு போயிருந்ததை பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு கட்டுமானம் இருக்கா, கட்டமைப்பு இந்த அளவு இருக்கான்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நாம் தமிழர் தம்பிகள் கூட்டமா சாலை மறியல் பண்றது, போராட்டம் பண்றதுன்னு இருந்தாங்க. சீமான் அவர்களுடைய கைது, அந்த சம்பவம் தொடர்பான மக்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, பேசியிருப்பீங்க. மக்கள் என்ன சொன்னாங்க? இதுல 2 விதமான செய்திகளை நாம சொல்லலாம். நான் இந்த அரசியல்ல இருந்த வரைக்கும், இந்த அரசியல் தலைவர்களோடு சிறிய அமைப்புகளோடு நம்ம பயணம் செய்த வரைக்கும், சீமான் கைதுன்னா அப்படியே பயப்படுவார், சீமான் கைதுன்னா நடுங்கிடுவார், கைதுக்கு ரொம்ப அஞ்சுற ஆளு, அவர் எதிர்த்தல்லவா போராடி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் சப்ப கெட்டவங்களுடைய வார்த்தைகள்லாம் நிறைய கேட்டிருந்தேன். ஆனால் அண்ணன் சீமான் கைது செய்ய அவர் போராடுன்னு சொன்ன உடனே பல ஆயிரக்கணக்கான போலீஸாரை குவிச்சு, அதாவது அது எப்படின்னா ஒரு சார், அந்த சார் யாரு,
அப்படின்னு அண்ணன் சீமான் வந்து அந்த சாரி யாருன்னு கேட்டு அவர் போற இடத்துல பல போலி சாரை கொண்டு வந்து குவிச்சு என்ன செய்கிறாங்க, அவரை கைது செய்கிறாங்க. அவரை பேசவே விடாம அந்த சாரி யாருன்னு கேட்க வந்த சீமானை பல போலி சாரை கொண்டு வந்து குவிச்சு இந்த ஸ்டாலின் அரசு கைது செஞ்சு அந்த மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாருமே வருத்தப்பட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா சீமான் அவ்வளவு ஜாலியாக இருக்கிறாரு. பாட்டு பாடி தமிழ் தேசிய பாடல்கள் அங்கே ஒலிக்குது. தமிழ் தேசியத்தில் எல்லாருமே அந்த 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 மரபு சார்ந்த அந்த வழி சார்ந்த கவிதைகள் அங்கே பேசுறது பாடுறதுமா அந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருந்ததை பார்த்துட்டு 5 மணிக்கே வெளியே விட்டாங்க. 5 மணிக்குள்ளே வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. இது இந்த சீமான் கைதுக்கு 5 வாரம்னு சொன்னால் ஒரு கூட்டத்திற்கு இது ஒரு பதில். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், சீமான் வந்து கைது செய்யப்பட்ட உடனே இவர் எதற்காக சீமான் கைது என்று அந்த அந்த ஹெட்லைன் அந்த தலைப்பு செய்தியை போட்டானே தவிர எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்னு அவங்க போடலை. ஏன்னா அவ்வளவு பயம். அதுவும் கருணாநிதி குடும்ப ஊடகங்களுக்கு அவ்வளவு பயம். சீமான் மறுநாள் ஒரு பேட்டியில பேசுறாரு. அந்த அவங்க என்ன எடுத்து அவன் பேசியிருக்கணும் அதெல்லாம் பேசலை. சீமான் ஏன் இதை பேசினார் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு திமுக அரசை வந்து காப்பாத்துறது வந்து சீமான் தான் காப்பாத்திட்டு இருக்காரு. சீமான் வந்து வணங்கப்பட வேண்டிய திமுகவினர் எல்லாருமே இப்போ வந்து யாரை வணங்கணும்னா சீமானை தான் வணங்கணும். ஏன்னா இன்றைக்கு கருணாநிதி குடும்ப ஊடகங்கள் அனைத்துமே, கருணாநிதி அல்லக்கை ஊடகங்கள் அனைத்துமே சீமான் என்ன வாயிலிருந்து என்ன வருது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கானே தவிர இந்த மக்களுக்கான ஒரு அரசியலை, இந்த மக்களுக்கான ஒரு சேவையை அவர்கள் செய்யலை. ஒரு அயோக்கியன் ஒரு பொண்ணை அத்துமீறி சிவரேறு குதிச்சு போய் கற்பழிச்சு அந்த பெண்ணை நாசப்படுத்திட்டான். அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் விவாதிக்காம அந்த பெண் இவர் கற்பழிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விட்டாலாம். இந்த ஒரு திமுக காரன் சொல்றான் பாருங்க. அடுத்து என்ன சொல்றான்னா, அத்தனை மணிக்கு ஏன் அங்க போனா அப்படின்னு கேட்கிறாரு. அது அவன் வீடு, அவங்க குடியிருக்கிற வீடு, அவன் இருக்கிற காம்பவுண்டு சவரு. நான் எங்கனாலும் நான் நிற்பேன். என் வீட்டில் என் காம்பவுண்டு சவருக்கு உள்ளுக்குள்ள நான் எங்கே வேணாலும் நிற்பேன். ஒருத்தன் குதிச்சு வந்தானா அவனை பற்றி பேசினா இவங்க பேசலை. இந்த ஊடகங்கள் பேசவே இல்லை. அந்த பெண் அந்த வளாகத்துக்குள்ள எத்தனை மணிக்கு நிற்பதற்கும் உரிமை கொண்டவள். அதை இவனுங்க பேசலை. ஆனால் என்ன பேசுகிறான்னா, செவரேறி குதிச்சவனை நியாயப்படுத்துகிறாங்க. நானும் எவ்வளவோ வழக்குகளெல்லாம் பார்த்துருக்கேன், நானே வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு குற்றவாளி சொன்னதை இந்த எஃப்ஐஆரில் எழுதுவாங்க, குற்றவாளி சொன்னதை எஃப்ஐஆரில் எழுதுவாங்க அப்படிங்கிறத நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். இந்த கருணாநிதி இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் பார்த்துருக்கேன். அப்போ எந்த அளவிற்கு இந்த திமுக காரனை காப்பாற்றுவதற்கு இவர்கள் துடிக்கிறார்கள் என்பதை இந்த அரசின் இந்த கேவலமான செயல் நம்மளை வந்து நமக்கு காட்டுது. இதை சீமான் பேச போனா அவங்களுக்கு அவ்வளவு பயம், அவ்வளவு நடுங்கிறான் சீமானை பத்தி. ஆனா சீமான் வாயிலிருந்து எது வருதுன்னு புட்டிங்கி எடுத்து அதை தன்னுடைய குடும்ப தொலைக்காட்சிகள், தன்னுடைய கூட்டணி தொலைக்காட்சிகள்ல பேசுறான்னா இவர்கள் என்ன மாதிரியான அரசியலை இந்த மக்களுக்கு சொல்ல வராங்கன்னு நினைக்கும் போதே அருவருப்பாக இருக்குது. இந்த அரசு தூக்கி எறியப்படாத வரை தமிழகத்திற்கு, தமிழர்களுக்கு விடுவில்லை என்பது மட்டும் உண்மை. அதானே, சீமானுடைய கைதை மக்கள் எப்படி பார்த்தாங்க அந்த கேள்விக்கு நாடு முழுவதும் சீமான் கைது செய்யப்பட்டனே கொந்தளித்தார்கள். யாரு? நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் இறங்கி அந்த சாலைகளை மறித்து கொண்டு அந்த புலிக்கொடியை ஏந்தி அவர்கள் கோஷமிட்டதை பார்த்து இந்த அரசு ஆடி போனதுன்னு தான் சொல்லணும். சீமானுக்கு அந்த பொறுப்பாளர் விலகிவிட்டார், இந்த பொறுப்பாளர் விலகிவிட்டார், சீமான் கட்சி காலியாகிவிட்டது, சீமான் கூடாரமே இல்லாமல் போச்சுன்னு சொன்ன அந்த ஊடகங்கள் கடைசியில் சீமான் அதே ஊடகங்கள் திருப்பி என்ன செய்யுது? சீமான் கைதை கண்டித்து இந்த மாவட்டத்தில் இத்தனை பேர் போராடினார்கள், இந்த மாவட்டத்தில் இத்தனை பேர் போராடினார்கள், இவர்கள் இத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் சொல்லும்போது அது வெட்கப்படலை. அந்த தொலைக்காட்சி வெட்கப்படலை. நாடு முழுவதும் அன்றைக்கு செய்தி சீமானாக இருந்தார் என்பது மட்டும் உண்மை. சீமான் கைது என்பது இங்க மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அனைவருமே அதை துடித்தார்கள், கண்டித்தார்கள் என்பது உண்மை. சீமான் பின்பு இவ்வளவு பெரிய ஒரு சக்தி, ஒரு மக்கள் சக்தி இருக்கு என்பது அன்றைக்கு அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்கிறது உண்மை.
நிச்சயமான இறுதியா ஒரு கேள்வி. இப்ப நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறாங்க நிறைய பேர். வெளியேறி வேல்முருகன் அவர்களோடு இணையறாங்க. அத பார்க்க முடியுது. இதனால நாம் தமிழர் கட்சிக்கு எதுவும் பாதிப்பு உண்டா? களத்துல என்ன உணர்றீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு அப்படிலாம் எந்த பாதிப்பும் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னா அது சீமானால் மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுத்த முடியும். வேற யாருமே பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. அண்ணன் சீமான் அவர்கள் நீக்கினா தான் அவங்க வெளியே போவாங்க. அதுதான் பாதிப்பு. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. வேற யாரும் அப்படி போக மாட்டாங்க. அண்ணன் வேல்முருகன் கட்சிக்கு போனது வந்து நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கிடையாது. அவர்கள் அண்ணன் சீமான் மதிக்கலை, எங்களை கூப்பிடலை, எங்களை அழைக்கலை அப்படின்னு சொல்லப்படுகிற தமிழ் தேசியவாதிகள் தான் போய் நிற்கிறாங்க. இன்னொன்று சொல்லிக்கலாம், அண்ணன் சீமான் மட்டும்தான் தமிழ் தேசியத்தின் அத்தாரிட்டி அப்படின்னு கிடையாது. அவர் மட்டும்தான் தமிழ் தேசியத்தின் இது கிடையாது. பல இயக்கங்கள் வரலாம் வந்துக்கிட்டு இருக்குது. வரட்டும், வேல்முருகனும் வரட்டும், அதை நம்ம வரவேற்போம். அவர்கள் சரியாக இருந்தார்னா வெல்லுவாங்க. நம்ம எவ்வளவோ இயக்கங்களை பார்த்துருக்கோம், தமிழ் தேசிய இயக்கங்களை பார்த்துருக்கோம், தமிழர் நிலத்திலையும் பார்த்துருக்கோம், ஈழ நிலத்திலையும் பார்த்துருக்கோம். ஈழ நிலத்தில் எத்தனையோ ஆயுத குழுக்கள் இருந்தது. ஃப்ளாட்டு, EPLRF, டெலோ அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் விடுதலை புலிகள் தான் கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்காக நேர்மையாக உண்மையாக களத்தில் நின்றார்கள். இன்றும் அந்த வரலாறுகள் போற்றப்படுது, பேசப்படுது. அந்த போராளிகள் தான் இன்றும் கொண்டாடப்படுகிறார்கள். அதுபோல இந்த நிலத்தில் எத்தனை தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்தாலும் உண்மையாக நேர்மையாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி தான் அந்த வரலாறை படைக்கும். நாம் தமிழர் கட்சி தான் அந்த வெற்றியை சுவைக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. வேல்முருகன் பின்னாடி நிற்பவர்கள் ஒரு வகை திராவிட சிந்தனை கலப்பினம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி திராவிட சிந்தனையும் தமிழ் தேசியத்தையும் ஒரு கலந்து அடிக்கிற ஒரு கூட்டம் தான் அவர் பின்னாடி நிற்கிது. உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டு வென்ற ஒருவரால் இந்த தமிழ் தேசியத்தை நிறுவ முடியும்னு சொல்றது அது இந்த எல்லாருக்கும் காதலையும் பூச்சிற்ற விஷயம்தான். அதை வருங்காலங்களில் பார்ப்போம் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது. இப்போ தேர்தல் நெருங்க சீமானுக்கு எதிராக ஒரு அமைப்பை கட்ட வேணும். அந்த அமைப்பு நாங்களும் தமிழ் தேசியவாதிகள் தான் சொல்லணும். அதில் பல தமிழ் தேசிய சீமான் எதிர்ப்பு தமிழ் தேசியவாதிகளை கொண்டு வந்து இறக்கணும். அதுக்கு திமுக உதவி செய்யும். திமுக ஃபண்டு அது என்ன உதவித்தொகை வழங்கும். அவங்களுடைய காசில் இவர்கள் மஞ்சள் குளிப்பார்கள், இவர்கள் ஜாலியாக இருப்பார்கள். அப்புறம் தேர்தல் முடிஞ்சோடனே அவங்க கலைஞ்சி வருவாங்க. ஆனால் சீமான் பிள்ளைகள் சீமானும் கட்சியும் மட்டும்தான் வலுவாக நிற்கும் என்பதில் எந்தவித அச்சமும் கிடையாது. அதை நாம் உறுதி செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடங்கள் சொல்லும். எப்படி கலைஞர் கொடுத்த இலவச தொலைக்காட்சியை உடைச்சி விட்டு கமலஹாசன் வந்தாரோ, திருப்பி அதே அறிவாலய வாசலில் எப்படி போய் அந்த டார்ச் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்து கிடக்காரோ, அதுபோல் இவர்களும் என்ன செய்வாங்க, அங்கே தான் போய் முடிவாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சீமான் வரலாற்று நாயகனாக இந்த நிலத்தில் ஜொலித்து கொண்டே இருப்பார். அவர் கொடி பட்டோலி வீசி பறந்து கொண்டே இருக்கும். நிச்சயமான பல்வேறு கருத்துக்களை உங்களுடைய இந்த பணி சூழல்லையும் எங்களுக்காக அளித்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்பு.